கையில் கொடுங்க, அவர் அங்கே லைனப்பில் நிற்கும்போது நிறுவனத்தின் மூலமாக இந்த மெட்ரோ ரயில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. குறிப்பாக டெல்லி கல்கத்தாவில் இருப்பதைப் போல சென்னையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை கடந்த 2007ஆம் ஆண்டு அன்று நம்முடைய அரசு அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறது.
அதைத் தொடர்ந்து மத்திய அரசு 2009ஆம் ஆண்டு இதற்கான ஒப்புதலையும் வழங்கியிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு 14,600 கோடி ரூபாய் ஆகும். இத்திட்டத்திற்கான நிதியை தமிழ்நாடு அரசு ஒரே வருடத்தில் திரட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்குகிறது. காரணம், மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் இதற்கு 2 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரே வருடத்தில் இந்த நிதியை திரட்டக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரையில் 45 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட பாதை பணிக்கும் தேவையான தூண்கள் அமைக்கக்கூடிய பணி இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 59% ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு வங்கியின் மூலமாக நிதியை பெற இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 41% நிதியை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய அரசு தற்போது முதற்கட்டமாக 13 கோடி ரூபாயை இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்கிறது. இந்த திட்டம் மொத்தம் 45 கிலோமீட்டர் நீளமுடையதாக அமையவிருக்கிறது. இதில் 24 கிலோமீட்டர் சுரங்க பாதையிலும் எஞ்சிய தூரம் தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட பகுதியிலும் அமையவிருக்கிறது. முதல் வழித்தடம் வண்ணாரப்பேட்டை முதல் அண்ணா சாலை வழியாக விமான நிலையம் வரை செல்ல இருக்கிறது. இதனுடைய நீளம் 23.85 கிலோமீட்டர். இதில் வண்ணாரப்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை சுரங்கப்பாதையாகவும் அதன்பின் விமான நிலையம் வரை உயர்த்தப்பட்ட பாதையாகவும் அமையவிருக்கிறது. இரண்டாவது வழித்தடம் சென்னை சென்ட்ரலில் இருந்து அண்ணா நகர் கோயம்பேடு வழியாக பரங்கிமலை வரை அமையவிருக்கிறது. இது ஏறத்தாழ 22 கிலோமீட்டர் உடையது. சென்ட்ரல் முதல் அண்ணா நகர் வரை சுரங்கப்பாதையாகவும் அண்ணா நகர் முதல் பரங்கிமலை வரை மேம்படுத்தப்பட்ட பாதையாகவும் அமையவிருக்கிறது. ஆக இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 45 கிலோமீட்டர் வகையில் நீளமுள்ள வகையில் அமையவிருக்கக்கூடிய இந்த திட்டம் வருகிற 2014 அல்லது 2015 முழுமையாக முடிவடைய இருக்கக்கூடிய வகையில் இந்த பணி இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சார் ஜப்பான் வங்கி எத்தனை தவணையில ஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடவடிக்கை எடுக்கப்படும். சார் மொத்தம் 14,600 கோடியில் இப்போதைக்கு இன்றைய